நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக உங்ககிட்டேருந்து தான் இந்த கேள்வி ஆரம்பிக்க நினைக்கிறேன். பெருவாரியாக விசாரித்த வரைக்கும் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது சமையல் சார்ந்த விஷயம். நம்ம வீட்டில் இப்படி தான் சமைப்பாங்க அப்படின்னு வழி நடத்துறது, அப்புறம் அடிக்கடி ஹோட்டலுக்கு போகக்கூடாது, வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கட்டுப்பாடை செய்யலாமா செய்யக்கூடாது? புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கு நம்ம வீட்டு சமையலுங்களை நம்ம சொல்லி கொடுத்து தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வீட்டு சமையல் அவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒரு கட்டுப்பாடோட தான் சார் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அதனால கட்டாயம் அவங்களுக்கு அந்த அதை நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி வச்சுக்கணும் சார். அவங்க சமையலில் நீங்கள் எப்படியெல்லாம் தலையிடுவீங்க? இந்த மாதிரி செய்யு, இந்த டேஸ்ட்டில் செய்யு, நீ செய்கிற மாதிரி செய்யாத, நான் செய்கிற மாதிரியே செய்யு, வேஸ்ட் ஆகாத, ஹோட்டலுக்கு வந்து நீ போ, அனாவசியமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன், சில சமயம் போன்னு சொல்லுவேன். ஓகே, சமையல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? சமையல் அதிகாரம் என்கிட்ட தான், கண்டிப்பாக என்கிட்ட தான். ஏன் சமையல் அதிகாரம் மாமியார்ட்ட இருக்கணும்? ஏன்னா இப்போ வரவங்க நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம வாங்கி எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு உடனே அப்படியே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க சில சமயம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து நாங்கள்லாம் புளியும் உப்பும் ஒன்றா கரைப்போம். அவங்க வந்து அதை சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, உப்பில் இருந்ததுன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துடும், அதனால் நாங்கள் புளி இப்படி போடுவோம். அப்புறம் அது என்ன ஆகும், சாப்பிடும்போது அந்த உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கொஞ்சம் போடுவாங்க, குரங்கு அப்பத்தை பங்கிட்ட கதையாக ஆயிரும். அதனால் சமையல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம ஒவ்வொன்றையும் அவங்கள்ட்ட சம்டைம்ஸ் ட்ரெடிஷ்னல் சமையல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஒரு நல்ல நாள் கிழமையெல்லாம் வரும்போது எல்லாத்துலேயும் எத்தையோ ஒன்று சர்க்கரையை போடுவாங்க, அத்தை போடுவாங்க, அப்படி கிடையாது. சர்க்கரை பொங்கல்லாம் இப்படி தான் செய்யணும், ஒரு ரசம்லாம் இப்படி தான் வைக்கணும். நம்ம வீட்டில் அப்பாவுக்கு இதான் பிடிக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் சாப்பிட்ருக்கான், என் பையன் அப்படி தான் சாப்பிட்ருக்கான், நான் அப்படி தான் சொல்லுவேன். வேறு என் பையன் அப்படி தான் சாப்பிடுவான், அவனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும், கொத்தமல்லி நல்லா கரெக்டாக கட் பண்ணி போடு அப்படி சொல்லுவேன். என் வீட்டு சமையல் அதிகாரம் என்னிடம் இருந்தால்தான், அந்த சமையல் அறைக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அங்கேயே தான் ஆரம்பிக்கிறது நம்ம எக்கனாமிக்கல். இது இல்லை தவறு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க டேஸ்ட் வேறு, நம்ம டேஸ்ட் வேறு, அதில் நம்ம தலையிடுறதுல அவசியமே இல்லை. உதாரணமாக நான் வெஜிடேரியன், மருமக நான் வெஜிடேரியன், நான் அதை ஒன்றும் தலையிடுறதில்ல. அவங்க செஞ்சாங்கன்னா அதை நான் தலையிடுறேன். சூப்பர், அது அவங்க டேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, வேற ஏன் தலையிடக்கூடாது? சமையல் அதிகாரத்துக்குள் ஏன் தலையிடக்கூடாது மாமியார்? எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார், மருமக சமைக்கவே தெரியாது, நான் தான் சமைக்கணும். ஓ, இது உண்மை, இது பிரச்சனை இல்லை. நம்ம தலையிட்டா அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும், அவங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. அவங்க முழுக்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம், அப்படி நல்லா இல்லைன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சமையல் ஒன்று இருக்குது, அதுபடி தான் அவங்க செய்யணும். சுதந்திரத்தில் தலையிறதுன்னு கிடையாது. இப்போ நம்ம கூட எல்லாருக்கும் சில விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம வீட்டில் பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி நீ சமை. எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? அதான பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 7 வருஷம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, இன்னமும் கூட உங்க பிள்ளைக்கு பிடிச்சது என்னன்னு தெரியாம உங்க பரவக இருக்காது. அது கரெக்டாக செஞ்சிருவாங்க அவங்க. அப்புறம் என்ன, அதை தான் அவங்க சொல்றாங்க, அது அசௌகரியமா இருக்கும், அவங்க சுதந்திரத்துக்கு விடுங்கிறாங்க. நான் செய்கிற சமையல் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த டேஸ்ட் வைஸில் தான் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. திடீர்னு அவள் கொடுத்தான்னா எல்லாருக்குமே அது பிடிக்காது. ஸோ அந்த டேஸ்ட்லேயே பண்ணுவான்னு நான் சொல்லி கொடுப்பேன். பண்ண வரலைன்னா மறுபடியும் நானே பண்ணுவேன். இப்போவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 1.25 வருஷம் தான் ஆச்சு, உடனே டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம், உங்க வீட்டில் மட்டும் இல்லை பொதுவாக வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் சமையலில் நம்ம தலையிடலாம்? குழந்தைக்கு அதாவது சுரக்காய் அந்த காயெல்லாம் போட்டால் சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி டைமில் வந்து இது பண்ணக்கூடாது. அவங்க சளி பிடிச்சிருக்கும் போது இன்னொரு தடவை அந்த காயை ஆக்கி கொடுத்தாங்கன்னா அது பிடிக்காது. அந்த மாதிரி அது சமைக்கக்கூடாது. ஹெல்த் சம்பந்தமான விஷயம் பிரச்சனைன்னு வர்றப்ப மாமியார் தலையிடலாம். வேற எங்க தலையிடலாம்? கலாச்சார சம்பந்தப்பட்ட அந்த பண்டிகை நேரத்தில் தலையிடலாம். பண்டிகை நேரத்தில் தலையிடலாம். வேற குழந்தைங்களுக்கு ஆகாத பொருள் எல்லாம் செய்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சார். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி என் குழந்தைக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் தலையிடுவேன். ஓகே, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடலாம். வேற காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டில். ஸோ எல்லாருமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அனாவசியமாக போடாத அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாமல் உணவுப் பொருட்களை பயன்படுத்தினால் தலையிடலாம். அப்புறம் வேற எங்க தலையிடலாம்? வெளியில் உள்ள உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் செய்யக்கூடாது, அதுக்கு மட்டும் தலையிடலாம். இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா இதெல்லாம் வாங்கி வீட்டில் சமைக்கக்கூடாது, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, எஸ். நேரத்தோட சமையலை முடிச்சிடணும் சீக்கிரம். நம்ம பையன் சீக்கிரம் 6 மணிக்கு போகிறான்னா இவங்க பாட்டுக்கு 7 மணி வரையில் எத்தையோ கிண்டிகிட்டே கிடந்தா நான் முடிச்சிருவேன். அவன் போகிறான், என் பையன் சாப்பிடணும், ஹஸ்பண்ட் போகிறாங்க, யாரும். அதனால் சமையலில் அவங்க நேரத்தை வீணாக்கிட்டு இதுக்கு அரைச்சிக்கிட்டு அதுக்கு அரைச்சிட்டு அப்படி நேரத்தை கரெக்டாக செஞ்சிடணும். 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கணும், ஆன் டைம். அதுக்குள்ளே அவங்க அந்த வேலையை பார்க்கலன்னா தலையிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு 9 பாத்திரம் எடுப்பா. அது அப்புறம் எண்ணெய் அங்கே சிந்தி இங்கே சிந்தி நான் அவள் செய்யும் போதே நான் இடையில போய் தொடச்சிட்டு வருவேன்.
அப்போ என்னடா அத்தை அப்படி பக்கத்துலேயே வராங்கன்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என்னடா இவ இப்படிலாம் செய்கிறான்னு, ஒரு சின்ன தட்டில் இவ்வளோ நீள கரண்டியை வச்சுருவா. அது எனக்கு பிடிக்காது. அப்படியே 2 பேருக்கும் முகம் ஒரு மாதிரி தான் போகும். ஆனாலும் சிரிச்சு உள்ள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இது ஏமா வைக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இருங்க தான் நான் தான் கழுவிடுவேனாம்பா. இல்லை நான் கழுவிடுறேன்ப. எனக்கு பக்கத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஒன்று செய்யும் போதே அது அங்கே வச்சிடணும், அடுத்ததுக்கு அதை எடுத்து தான் செய்யணும். பக்கத்துலேயே ஒரே கொலாப்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதிகம் சாப்பாடு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக சாப்பாடு செய்யணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் எடுத்து சாப்பிடக்கூடாது. எக்ஸஸா சமைக்க கூடாது. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சமைக்கணும்னு தெரியணும். ஆமா. சோ தினந்தோறும் 4 இட்லி மிஞ்சிறது, இவ்வளவு சாதம் மிஞ்சினா நிச்சயமா கேட்பீங்க, தலையிடுவீங்க. வேஸ்ட் பண்ண கூடாது. நீங்க எங்கெல்லாம் தலையிட கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டேஸ்ட்ல தலையிட கூடாது சார். டேஸ்ட்ல தலையிட கூடாது. கூடாது. அவங்க அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் இது போட்டால் நல்லா இருக்கும், சாப்பிட்ட பிறகு சொல்லாம இப்படி பண்ணு, இது பண்ணாதான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லவே கூடாது. தலையிடணும். அப்புறம் எப்படி எல்லாரும் சாப்பிட்றது? டேஸ்ட்டில் இப்போ அவள் ஒருத்தி மட்டும் சாப்பிட்டா போறாது. அவள் நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டா, இனிமே அவ தான் நிறைய செய்யணும். நம்ம பண்ண டேஸ்ட்ல தான் சாப்பிட்டுருக்காங்க, அதனால அவங்களுக்கு அது பிடிச்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவ ஒருத்தி பண்ணது சாப்பிடட்டும், அது ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம், அது ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம். நம்ம பண்ணும்போதே அது தலையிட வேண்டாம். மெஜாரிட்டி யாரு நம்ம வீட்ல? அவ மெஜாரிட்டி இல்ல, அவ நம்ம வீட்ல வந்துட்ட பிறகு மெஜாரிட்டி மைனாரிட்டி அவ செய்யற சமையல் நம்ம ஏன் செய்யணும்? she is one of our family member. அது மெஜாரிட்டி எங்க? நீ ஒரு ஐட்டம் செய்ய, நான் ஒரு ஐட்டம் செய்றேன். அவ பண்றது நல்ல டேஸ்டா இருக்குல, நல்ல டேஸ்டா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது அதுல எவ்வளவு கலந்திருக்குன்னு பார்த்து நம்ம ஆர்டர் பண்றது இல்லையே. ஹோட்டல்ல பத்தி நான் பேசல. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல சாப்பிறோமா இல்லையா? ஆமா, மிச்சம் தூக்கி போட்டு வரவே. அதுல எவ்வளவு மிச்சம் இருந்தா கூப்பிட்டு கேப்பீங்க, பிடிக்கலடா விட்டுட்டு வர வரோம். பூண்டு இஞ்சி மசாலா போட்டு. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். சாப்பிட்ட பிடிக்கலனா நமக்கு பிடிக்கலனா சொல்லலாம். எங்க தலையிட கூடாது சார்? பையனும் இந்த ஜெனரேஷன், பொண்ணு இந்த ஜெனரேஷன், அவங்க இஷ்டத்துக்கு எது வேணா செஞ்சு சாப்பிட்டுட்டோம், அதனால நம்ம தலையிட கூடாது. ஓகே, இந்த ஜெனரேஷன் நம்ம அதுல தலையிட கூடாது. வேற இல்ல, நம்மளும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தான் பண்ணோன்னு கிடையாது. கொஞ்சம் உப்பு காரம் போட்டு எல்லாம் இது பண்ண, அதே மாதிரி அவங்களும் அதை எழுந்து உப்பு காரம் போட்டு எல்லாம் அவங்களே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்கள அப்படியே விட்டுறணும். அவங்களே தத்தி மாதிரி கத்துக்கிட்டு வருவாங்க. நம்ம மட்டும் அப்படியே கத்துக்கல நல்லா. அதே மாதிரி தான். வேற எங்கெல்லாம் தலையிட கூடாது? அவங்கெல்லாம் சாப்பிடும்போது இந்த காலத்தில் இருக்கனால அந்த வலது கையாலே எடுத்து போட்டுடுவாங்க, அது நமக்கு பிடிக்காது. இருந்தாலும் பேசாமல் சொல்லாமல் பார்க்காம நகர்ந்து அண்ணண்டு போயிடும். வலது கையில் எடுத்து போட்டாலும் நான் தலையிட மாட்டேன், அது அவங்க பழக்கம். குளிக்காம சமைப்பாங்க சார், பிடிக்காது, பட் சொல்ல முடியாது. ஏன்னா காலையில ஆஃபீஸ் காய்ச்சி நான் காலையில இருந்து குளிச்சுட்டு நான் நைட்டியோட தான் வருவேன், அது என்னால முடியாது, நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் நான் குளிப்பேன் சொல்லுவாங்க, நம்ம சொல்ல முடியாது. குளிக்காமல் சமைத்தால் பொறுத்து கொள்வேன். வேற அடுப்புல வச்சுட்டு வந்து டிவி பார்ப்பாங்க, அது எனக்கு பிடிக்காது, ஆனா நான் கண்டுக்க மாட்டேன். ஏன் கண்டுக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்க இந்த ஜெனரேஷன் நம்ம சொன்னா கேட்க போறது இல்ல. ஓகே, அதனால நான் விட்டுடுவேன். எனக்கு பிடிக்காது ஆனாலும் பொறுத்து கொள்வேன். அவங்க நான்வெஜ் சமைப்பாங்க, எனக்கு பிடிக்காது, நான் அன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு பேசாம. ஓகே, வேற எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க சார். அடுப்படியே ஃபுல்லாக ஒரே எண்ணெயாக தெரிச்சு கிடக்கும். ஊறப்பட்ட எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அடுப்படி ஃபுல்லாக பாத்திரமாக கிடக்கும். ஆனால் ரொம்ப கோபமாக வரும், இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது. போனதுக்கப்புறமே நாம் தான் க்ளீன் பண்ணணும். அதை ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக அடுப்படி. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்னா கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறது இல்லை. எனக்கு என்ன புரியலைன்னா, தோழியா இருந்தா கேட்கணுமா இல்லையா? தோழிங்கிறப்ப தோழிகிட்ட தானே உரிமையா கேட்க முடியும். தோழிகிட்டனாக்கா நம்ம கேட்டாக்கா அவங்களுக்கு கோச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுனால நாங்கள் கேட்கறதுக்கு இல்லை. பின்னாடி திட்டுவானா? பின்னாடி திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுவேன். அடுப்பில் வச்சிருக்க சொல்ல ஃபோன் பேசுறது. அடுப்பில் வச்சுக்கல ஃபோன் பேசுறது. அதை விட்டுட்டு அந்த ஞாபகம் இல்லாத போயிடுவாங்க. அடுப்பில் வச்சது அது அப்படியே கேட்கணும். எப்படி கேட்கணும்? அம்மா தெரியாம செஞ்சுட்டேன்னுவாங்க. அப்ப நம்ம என்ன பேச முடியாது.